சிறகடி காசு சீரியலில் இனி என்ன நடக்கும்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மனோஜுக்கும் ரோகிணிக்கும் பயங்கர சந்தோஷம். 30,00,000 ஜீவாட்டிருந்து வாங்கிட்டோம், இனிமேல் கண்டிப்பாக நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்லரில் உட்காந்து யோசனை பண்ணிட்டே இருக்காங்க. சரி நம்ம வித்யாட்ட கேட்டால் ஐடியா சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வித்யாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. வித்யா, ஒரு சந்தோஷமான செய்தி, நீ சீக்கிரம் என்னோடய பார்லருக்கு வாடி அப்படிங்கிறாங்க. என்னடி என்ன இது மாதமாக இருக்கியாடி அப்படிங்கிறாங்க. ஏண்டி அதை விட முக்கியமான விஷயம்டி வாடி அப்படிங்கிறாங்க. சரி அதை விட முக்கியமான என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. என்ன ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், மனோஜுக்கு 30,00,000 கிடச்சிருச்சு அப்படிங்கன்னா. 30,00,000 எப்படி கிடச்சிச்சு அப்படிங்கிறாங்க. ஜீவாட்டை ஏமாந்தாம்ல 27,00,000. ஆமாம், அப்படின்னா 27,00,000 தான் தருவா. 27,00,000 தருவாளா? வட்டியும் முதல்ல வாங்கியாச்சு, 30,00,000 வாங்கியாச்சு அப்படிங்கிறாங்க. பாரேன் எப்படி வாங்கினீங்க அப்படிங்கிறாங்க. நடந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. ஓ, இப்படி இவ்வளோ நடந்திருக்குன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே அப்படிங்கிறாங்க. இல்லை, திடீர்னு நம்ம பார்லருக்கே வந்துட்டா நான் விடுவேனா, உடனே பிடிச்சி வச்சுக்கிட்டு போலீஸுக்கு ஃபோன் அடிச்சிட்டோம், போலீஸ் வச்சு வாங்கியாச்சு அப்படிங்கிறாங்க. சூப்பர்டி. சரி ரைட்டு, இப்போ என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாடி, ஒரு பிஸ்னஸ் ஏதாவது பண்ணலான்னு இருக்கோம், அதான் என்ன பிஸ்னஸ் பண்ணலாண்டி அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, உனக்கு தெரிஞ்சது இதே பிஸ்னஸ் தான், இன்னொரு பார்லர் வைக்க வேணால் சொல்ல முடியும். மனோஜுக்கு என்ன தெரியும்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. இல்லை, மனோஜுக்கு சொல்லிக் கொடுத்தா போதும், அவரே பண்ணிடுவார் அப்படிங்கிறாங்க. ஏண்டி அதெல்லாம் நடக்கிற கதையாடி, பிஸ்னஸ்னால் சாதாரண விஷயம் இல்லை, 30,00,000 வம்பாய்க்கிறாதீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி ரொம்ப யோசிக்கிறாங்க. ஆமாம் என்ன அப்படிங்கிறாங்க. சரி, அவர் கனடா வேலைக்கு போகிறேன்னு சொன்னார்ல, அதுக்கு பணம் கட்டி போயிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அதை ஏண்டி கேட்குற, அந்த ஏஜென்சியில் போய் கேட்டோம், அந்த வேலைக்கு வேறு ஆட்களை அனுப்பிட்டாங்களாம், மனோஜ் பணம் கட்ட லேட்டானதுனால அப்படிங்கிறாங்க. ஐயோ, சரி ரைட்டு, இன்னும் அடுத்தாப்புல போக வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. இல்லடி, ஏஜும் ஃபார் ஆயிடுச்சு, இன்னும் கிடைக்காது இந்த நாட்டில் அப்படின்ட்டாங்க. அதான் ரொம்ப கஷ்டமாக போச்சு. மனோஜ் கனடாவுக்கு போகணுன்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டான் அப்படிங்கிறாங்க. ஐயோ, சரி அப்போ ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுங்கள், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வச்சு நீ டிஸ்கஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், என்னையை வச்சு பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லடி, நீ என்ன நிறைய ஐடியா கொடுப்பேன்னு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. நான் என்ன ஐடியா பண்ணியா அப்படிங்கிறாங்க. நான் ஒவ்வொரு பிரச்சனையும் சிக்கி தவிக்கும் போது நீ தானே என்ன ஒவ்வொரு ஐடியா கொடுத்து காப்பாற்றுனேன், அப்படி இருக்கும்போது நீ கொடுத்தா தானே கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. நான் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்குமா? சரி ரைட்டு, அவருக்கு என்ன தான் அவருக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அவனுக்கு என்ன தெரியும்னே சொல்ல தெரியல எனக்கு அப்படிங்கிறாங்க. சாப்பாடு தான் நல்லா சாப்பிடுவார், அது பிடிக்கும் இது பிடிக்கும்னு சொல்லுவார். பேசாமல் நீங்கள் பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட் நடி அப்படிங்கிறாங்க. உடனே ரெஸ்டாரண்டா, எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாதா அப்படிங்கிறாங்க. நீனா செய்ய போகிற, மாஸ்டர் தானே செய்ய போகிறாரு, ருசி பார்க்கறதுக்கு மட்டும் நல்லா நாக்கு வேணும், அவ்வளோதானே, அதான் மனோஜ் சூப்பராக பண்ணிடுவான் அப்படிங்கிறாங்க. அப்போ பெரிய ரெஸ்டாரண்ட் ஒன்று வாங்கிட்டு வச்சுட்டிங்கன்னா செமையாக அள்ளலாம். நீயும் பக்கத்தில் ஒரு பார்லர் வச்சுக்கோ, 2 தொழிலும் செம்மையாக பண்ணுங்கள். 30,00,000 இருக்குங்க, 20,00,000 அவர் ரெஸ்டாரண்ட் வைக்க சொல்லு, நீ ஒரு 10,00,000 நீ ஒரு பார்லர் புதுசாக ஓப்பன் பண்ணு, செம்மையாக இரும்பல அப்படிங்கிறாங்க. வித்யா, செம்ம ஐடியா கொடுத்துருக்கடி, செம அப்படிங்கிறாங்க. இதான் செம அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க ரோஹிணி. இதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன், இந்த ஐடியா பண்ணியை கூப்பிட்டேன், சரியா அப்படிங்கிறாங்க. ஆமாடி, இதெல்லாம் முடிச்சிரு, கையோட அந்த பேங்கில் வாங்கினதையும் கட்டி விட்டுருடி நீ சம்பாதிக்கும் போது அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாடி, நான் சம்பாதிக்கும் போது கட்டி விட்ருவேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரி, இந்த ஐடியா மனோஜ் சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு மனோஜுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. மனோஜ், நீ என்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்க அப்படிங்கிறாங்க. அதான் யோசனை பண்ணிகிட்ருக்கேன், அது சம்மந்தமாக ஐடியா வாங்கிறதுக்கு தான் நான் பார்க்குக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ், நீ இன்னும் திருந்தவே இல்லையா மனோஜ்? பணம் வந்த பிறகும் நீ பிஸ்னஸ் பண்ணணும், எதையாவது பண்ணணும்னு நினச்சா நீ பார்க்கு பக்கமே தான் சுற்றிட்டு இருப்பியா, வச்சிட்ருப்பியா, அப்படியா இப்படியாங்கிறாங்க. ரோஹிணி, நீ கோவப்படுற அளவுக்கு ஒன்றும் ஆகலை டார்லிங். இங்கே என் ஃப்ரெண்ட் இருக்கார், அந்த ஃப்ரெண்ட் பெரிய பிஸ்னஸ் ஐடியாலாம் வச்சுருக்கிறாரு. அதுபோக அவருக்கு பெரிய பெரிய ஆட்கள் பழக்கம் இருக்குது, என்ன பிஸ்னஸ் பண்ணால் ஜெயிக்கலாம்னு கேட்க தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா மனோஜ், சரி எனக்கு இது தெரியலல்ல, சரி ரைட்டு கேட்டு வா அப்படிங்கிறாங்க. உடனே அங்கே போகிறாங்க. அவன் ஃப்ரெண்ட் இருக்கார். என்ன மனோஜ், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கம்பெனியில் அப்படிங்கிறாங்க. நீண்ட நாளுக்கு அப்புறம் வந்திருக்கீங்க, வெல்கம் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் இருக்கட்டும், நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா? எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கீங்க? 30,00,000. 30,00,000 வச்சுருக்கீங்களா? ஆமாம், எங்கள் மாமனார் அனுப்பிட்டாரு அப்படிங்கிறாங்க. உங்கள் மாமனார் அனுப்பிட்டாரா? வெரி குட் அப்படிங்கிறாங்க. பார்த்தியா மனோஜ், நீ கொஞ்சம் நேரம் பிச்சை எடுத்ததுக்கு இப்படி ஆகிட்ட அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஆனால் அன்றைக்கி மட்டும் நான் ஃபுல்லாக எடுத்துருந்தேன்னா பெரிய கோடீஸ்வரனாக இருப்பேன். அந்த சாமி சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு, ஆனால் அவர் சொல்லுறது கரெக்டாக தான் இருக்குது. லைட்டாக நீ பிச்சை எடுத்து பாரு, உங்கள் கையில் பணம் சேரும்னு சொன்னார். இப்போ பணம் என்கிட்ட 30,00,000 வந்துருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் ஃபுல்லாக இருந்திருக்கணும், அந்த முத்து பார்த்துலாம் கெடுத்து விட்டான் அப்படிங்கிறாங்க. யார் இந்த முத்து அப்படிங்கிறாங்க. என் தம்பி தான். உன் தம்பி தானா? எல்லாருமே அவன் சொந்தக்காரன் தான் கெடுப்பான், ஒன்றையும் தம்பி கெடுத்துருக்கான், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே
சரி சரி என்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்க அப்படிங்கிறாங்க. அதான் ஒரு ஐடியாவும் வர மாட்டேங்குது, பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு மட்டும் தோணுது அப்படிங்கிறாங்க. உடனே அவர் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, நீ எதையாவது யோசனை பண்ணி உடல் உழைப்பை காட்டினா தானே பிஸ்னஸ் பற்றி தெரியும். உனக்கு உடல் உழைப்பை காட்டக்கூடாது, வேர்வை வரக்கூடாது. அப்போ நீ என்ன தொழில் பண்ணுவ அப்படிங்கிறாங்க. உடனே என்ன தொழில்னே பண்ணணும்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க. அதான் ஐடியா கேட்க மாட்டேன் வந்தேன் அப்படிங்கிறாங்க. என்கிட்ட கேட்டால் ஃபைனான்ஸில் போடுவோம், ஃபைனான்ஸில் நம்ம வட்டி கொடுத்தோம்னா அது வட்டி குட்டி போடும், நம்மளுக்கும் வருமானம் நிறைய வரும் அப்படின்னு தான் சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, வட்டி போட்டால் துட்டு வந்துடுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம், என்கிட்ட கொடு, 30 லட்ச ரூபாய் கொடு, நான் வந்துட்டு உனக்கு ஒரு வருஷத்தில் டபுளாகி தரேன் அப்படிங்கிறாங்க. டபுளாகிருமா, 30 60 அப்படிங்கிறாங்க. 60 ஒன்று கூட பெரிய ஒன்று கூட ஆயிரும் அப்படிங்கிறாங்க. 1 கோடி ரூபா ஆயிருமா அப்படிங்கிறாங்க. வட்டின்னா அப்படின்னா சும்மா சாதாரண விஷயமா, நான் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கேன் தெரியுமா? நான் ஆரம்பித்தது 1 லட்ச ரூபாயில் ஆரம்பித்தேன், கிட்டத்தட்ட 40 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. 40 லட்ச ரூபா சம்பாதிச்சிக்கிங்களா பிரதர் அப்படிங்கிறாங்க. ஆமாம், 40 லட்ச ரூபா சம்பாதிச்சிட்டு இந்த பார்க்கில் நான் படுத்துக்கிட்டு இருக்கேன்னா பாருங்களேன். இப்போவும் நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லி முன்னாடி பில்டப் பண்ணிக்கிட்டு நான் சம்பளமும் கொடுத்துட்ருக்கேன். எந்த பணத்தில்? அந்த வட்டி பணத்தில் தான். சரியா? அதை மாதிரி நீங்களும் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ நல்ல கஸ்டமர் எப்படி பிடிப்பீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் நல்ல கஸ்டமராக நம்பி தானே உங்கள்கிட்ட பணம் கொடுத்தேன், நீங்கள் தரலை, ஏதோ ஒரு வழி பண்ணி வாங்கினேன். எப்படி வழி பண்ணி வாங்க வேண்டியதான், ஒரு சிலவங்க கரெக்டாக கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி நான் ரோஹன்கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. லேடிஸ்கிட்ட கேட்டு இந்த தொழில் பண்ணாலே சரி வராது. ஏன்னா ஃபேமிலியில் இல்லை நல்லது கெட்டதெல்லாம் அவங்க பேசுவாங்க. நம்ம வந்து என்ன முடிவு எடுக்கணுமோ எடுக்கணும், ஒரு ஜென்ஸானா அப்படிங்கிறாங்க. உடனே அப்படிங்கிறீங்களோ, சரி ரைட்டு. ஏன்னா 30 லட்ச ரூபா அனுப்புனது அவங்க அப்பா தான். அவங்க அப்பா அனுப்புனது வந்து பிஸ்னஸுக்கு தானே, ஏதாவது பண்ணேன் அப்படின்னா ஆயிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரி உங்கள் வீட்டை மட்டும் கேட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே சரி நான் வீட்டில் கேட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து சொல்கிறாரு, ஏதாவது சாப்பிட்றீங்களா நண்பா அப்படிங்கிறாங்க. எப்போவுமே நான் தான் நம்ம சாப்பாடு வாங்கி தருவேன், இப்போ என்ன புதுசாக கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. என் அக்கௌண்ட்டில் தான் 30 லட்ச ரூபா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓ, 30 லட்ச ரூபா வந்தோடனே நான் வந்து நீ வாங்கி தானே சாப்பிட்ணுமா, அதெல்லாம் வேண்டாம், நீ போயிட்டு வா, அந்த 30 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறத பிரயோஜனமாக பயன்படுத்து அப்படிங்கிறாங்க. சரி நண்பா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாரு. இங்கே ரோஹிணி அந்த ஐடியாவை கேட்டுக்கிட்டு இருக்க முடியலை. சரி நம்ம வீட்டுக்கு போயிடுவோம், மனோஜ் வீட்டில் தான் இருப்பார், வீட்டில் போயிட்டு நம்ம இது சம்மந்தமாக பேசுவோம்ட்டு போகிறாங்க. இங்கே மனோஜும் போயிடுறாங்க. 2 பேரும் சேர்ந்தாப்புல வீட்டு வாசல் இருக்காங்க. என்ன ரோஹிணி இப்போயே வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ எங்கள் ஃப்ரெண்ட்டை போய் ஐடியா கேட்குறேன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. கேட்டுட்டேன் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி வா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. பொண்ணு என்ன ரோஹிணி நேரத்தில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டி கேட்குறாங்க, விஜயா கேட்குறாங்க. கேட்கும்போது ஆண்டி மனோஜ்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே நீ என்னடா எங்கடா போய்ட்டு வர அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ஒரு பிஸ்னஸ் விஷயமா ஒரு ஆள்கிட்ட ஐடியா கேட்க போயிருந்தேன் அப்படிங்கிறாங்க. சரிடா சீக்கிரம் பிஸ்னஸ் பண்ணு, பயங்கரமாக வரணும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து கிராஸ் பண்ணி போகிறாரு. ஏம்மா இவனை பார்த்தா பயங்கரமாக வருது மாதிரி தான் இருக்குது, பயங்கரமாக வந்துடுவார் அப்படிங்கிறாங்க. டேய் என் மாமனார் பிஸ்னஸுக்கு பணம் அனுப்பிட்டார், அவன் பெரிய ஆளாக வருவான்டா அப்படிங்கிறாங்க. வருவான் வயசில் வேணால் பெரிய ஆளாக வருவார், மற்றபடி அவர் ஒரு வகையிலும் பெரிய ஆளாக வர மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போகிறாரு. உடனே மீனா வேலைக்கு கிளம்பி போகிறாங்க. எல்லாம் நீ கொடுக்குற இடம் அவனை, நீ வந்து அவனை அப்படி சொல்லுங்கள் இப்படி சொல்லுங்கன்னு சொல்லி கொடுக்கியோ அப்படிங்கிறாங்க. அத்தை என்னையே நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, நானே இந்த பூக்கடை நடத்துறது பாடாப்பட்டுருக்கேன், நீங்கள் வந்து மனோஜை பேசுகிறதுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டில் போகிறாங்க. இந்த பூக்காரிக்கு பூ வியாபாரம் பார்க்கறதுல ரொம்ப திமிராயிருச்சு, வீட்டு வேலை ஒன்றும் செய்ய மாட்டா. இப்போ நினச்ச நேரம் என்னால் காஃபியோ ஏதோ குடிக்க முடியல, ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்காங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, மனோஜ் நீ ரூம் போ அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா பார்க்குறாங்க, இவன் என்ன அவள் பாட்டில் மனோஜை ரொம்ப கூப்பிட்றான், அம்மாட்ட பேசின்னு இருக்கான், உடனே கூப்பிட்றாளே அப்படின்னு சொல்லிட்டு உடனே மனோஜ் நீ கதவடா அப்படிங்கிறாங்க. உள்ளே போயிட்டு கதவை அடைச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காங்க. கதவை அடைச்சிக்கிறாங்க. அடைச்சிட்டு சொல்கிறாங்க, மனோஜ் ஒரு சூப்பர் ஐடியா இருக்குது, நம்ம அதை செய்வோமா அப்படிங்கிறாங்க. உடனே என்ன ஐடியா ரோஹிணி, நானும் ஒரு ஐடியாவோடு தான் வந்திருக்கேன், என்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு நான் கேட்க போனோம்னா அது ஒரு பிஸ்னஸ்ஸு அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு முதல்ல நீ சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே என்ன சொல்கிறாரு, ஃபைனான்ஸ் பண்ணால் வட்டி கொடுத்தா பயங்கரமாக இதை வந்து பெருக்கிடலான்னு சொல்கிறாங்க. 30 60,000 60 1,000 அப்படி அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜை வந்து பெட்ஷீட்டை அடிக்கிறாங்க. கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா, நம்மளால் வாங்கிட முடியுமா ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு, எத்தனை பேர் ஏமாத்துறாங்க தெரியுமா பணத்தை வாங்கிட்டு, அந்த அனுபவம் உனக்கு இருக்கா இல்லையா? எனக்கெல்லாம் அது இருக்குது அப்படின்னு. இருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை எத்தனை பேர் பணம் கட்டாமல் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஒழுங்காக பிஸ்னஸ் பண்ணி சேமிக்க பாருன்னா நீ வந்து வட்டி கொடுவோமா, அதை செய்வோமா இதை செய்வோமான்ட்டு கிடக்க, முதல்ல வந்து தொழில் பண்ணி ஜெயிக்கணும், நம்ம வேர்வையை அதில் சிந்தினா தான் வருமானம் வரும் அப்படிங்கிறாங்க. அது எப்படி ரோஹிணி சிந்த முடியும், கஷ்டப்படாமல் வேலை பார்க்குறதுக்கு தானே நம்ம பிஸ்னஸே பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் கஷ்டப்படாட்டா உனக்கு வருமானமே வராது அப்படிங்கிறாங்க.
இல்லை ரோகிணி, அதுக்கு நிறைய ஸ்மார்ட்டான ஐடியாலாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன ஐடியா இருக்குது சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே கண்ணாடியை கலத்திக்கிட்டு அப்படியே முடிச்சுக்கிட்டு இருக்காரு. சொல்ல தெரியல, இன்னும் வந்து அந்த ஐடியாவோட வரல, சமாளிக்கிறேன். சரி சரி, நான் சொல்கிற ஐடியாவாவது எப்படி இருக்குன்னு பாரு அப்படிங்கிறாங்க. உடனே சொல்லு ரோகிணி அப்படிங்கிறாங்க. உனக்கு வந்து உணவை பற்றி நல்லா தெரியுங்களா அப்படிங்கிறாங்க. எனக்கு உணவை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது, டேஸ்ட் எதாவது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். நான் எல்லாமே சாப்பிட்ருக்கேன். எங்கள் அம்மா வந்து என்னை செல்லமாக தானே வளர்த்தாங்க. எல்லா ஃபுட்டுமே நான் சாப்பிட்ருக்கேன். பெரும்பாலும் வேர்ல்டில் இருக்க உணவு அனைத்தையுமே சாப்பிட்ருப்பேன். ஃபாரின் கண்ட்ரீஸில் கிடைக்கிற உணவு வேணும் நான் சாப்பிடாம இருப்பேன், அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம பேசாமல் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் ஒன்று ஆரம்பிச்சிட்டானே அப்படிங்கிறாங்க. ரோகிணி, நீ என்ன நினச்சிட்ருக்க? நான் படித்த படிப்புக்கு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறாங்க. நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. படிச்சிருக்கேன், என்ன தொழில் ஆரம்பிக்க போகணுன்னு கேட்டால் தெரிலங்கிற. ஆனால் உனக்கு உணவு ருசியை பற்றி உனக்கு எல்லாமே தெரியுது. அப்போ நீ ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம், டேஸ்ட்டு பார்த்துக்கலாம், வேலை ஆட்களை வச்சு தான் செய்ய போகிற. பக்கத்துலேயே நானும் ஒரு பார்லர் வச்சிடுறேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி, உனக்கு தான் பார்லர் இருக்குது அப்படிங்கிறாங்க. பார்லர் இருக்குது, இன்னொரு பிரான்ச் ஆரம்பித்தாலும் நம்மளுக்கு வருமானம் தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம், என்ன ரோகிணி, நம்ம ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தா நல்ல விதமாக சாப்பிட்டுக்கலாம், அது போக பிஸ்னஸ் பண்ண மாதிரியும் ஆச்சு, நல்லா சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ், நம்மளும் இந்த மீனா சாப்பாடு சாப்பிட வேண்டாம், இந்த முத்துக்கிட்ட நம்ம என்ன செய்ய வேண்டாம், நம்ம வந்து அவமானப்பட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் ரோகிணி, கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டாக வைக்கணும் ரோகிணி அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, அப்போ இடம் பார்க்க சொல்லட்டா அப்படிங்கிறாங்க. யார்கிட்ட பார்க்க சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. வித்யாட்ட சொன்னோம்னா, வித்யாவுக்கு தெரிஞ்ச நிறைய ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க, அவங்க 1 மாதம் வாடகை கேட்பாங்க, அவங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி, நீ பார்க்க சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ், நீ எப்போவுமே என் சொல்ல கேட்குற மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை கட்டி பிடிக்கிறாங்க. மனோஜ் சொல்கிறாரு, ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது ரோகிணி, இந்த 30 லட்ச ரூபா நம்ம வாழ்க்கையே மாற்றிடுச்சுல அப்படிங்கிறாங்க. உண்மையாக தான் மனோஜ், இந்த பணம் இல்லாமல் தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறாங்க. பணம் வந்துருச்சு, இந்த பணத்தை நம்ம பிரயோஜனமாக பயன்படுத்தி பெரிய ஆளாக வரணும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி கதவை தட்டுறாங்க விஜயா. ரோகிணி ரோகிணி அப்படிங்கிறாங்க. இந்த ஆண்டி வேறு சும்மாவே எடுக்க மாட்டாங்க. என்ன ஆண்டி அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீ விரதம் இருக்கல இல்லையா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, இருக்க தான் செய்கிறேன், ஒரு நேரம் தான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. இருக்கீங்களா, 2 பேரும் ஒன்றா இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி, பகலில் கூட ஒன்றா பேசக்கூட கூடாதா அப்படிங்கிறாங்க. பேசலாம், தூரண்டு தான் பேசணும், பக்கத்தில் உட்காரக்கூடாது, அதனால் கதவை திறந்து வைங்க அப்படிங்கிறாங்க. இந்த ஆண்டி ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து வச்சிடுறாங்க. மனோஜ், இந்த வீட்டில் நிம்மதியாகவே நம்மளால் இருக்க முடியாது போல், சீக்கிரம் கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணிட்டு நம்ம வெளில போயிடணும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, நம்ம வந்து பெரிய ஆள் ஆகிட்டோம்னா இந்த வீட்டுக்கு வந்தால் நல்லா இருக்காது, ஒருத்தன் சமையல்காரன், ஒருத்தன் டிரைவர், இந்த வீட்டில் இருந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறாங்க. அம்மா மனோஜ், நல்லாவே இருக்காது, நம்ம ரஞ்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பயங்கர பந்தாவளை சிரிக்காங்க. அப்போ மீனா சமையல் எல்லாம் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. மனோஜ் சொல்கிறாரு, பயங்கர மனமாக இருக்குது, என்ன சமையல்மா அப்படின்னு சொல்லிட்டு வாசலுக்கு வராரு. டேய், இன்றைக்கி வந்து முத்து வந்து ஏதோ பன்னீர் வாங்கிட்டு வந்தானா, பன்னீர் சமையல் பண்ணி வச்சுருக்கா. ஏம்மா பன்னீராம்மா பண்ணி வச்சுருக்கா, செம்ம மனமாக இருக்கம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாடா வா சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. இன்னும் மனோஜ், பன்னீர் தான் சூப்பராக இருக்கும், நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ரோகிணி எங்கே வர அப்படிங்கிறாங்க. ஆண்டி, பன்னீர் எனக்கு நல்லா பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. உனக்கு பிடிக்கட்டும், விரதம் முடிஞ்ச பிறகு நீ சாப்பிடு, இப்போ சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி ரொம்ப ஏக்கமாக ஹாலில் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. அங்கே பன்னீரை ரொம்ப சுவைச்சு சாப்பிட்டுட்ருக்காரு மனோஜும் விஜயாவும். இதை பார்த்த ரோகிணிக்கு பயங்கர காண்டாவது, கை கட்டினது வாய் கட்ட மாட்டுக்க. சரி சரி, இன்றைக்கி ஈவினிங் வந்து மனோஜ் எப்படியாவது வேண்டுற சொல்லி நம்ம ரூமில் வச்சு யாருக்கும் தெரியாமல் சாப்பிட வேண்டியதான் அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜ் பயங்கரமாக சாப்பிட்டு ரூமில் வந்து போட்டுட்ருக்காரு. அப்போ மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க, ரோகிணி நல்லா சாப்பிட்டியா மனோஜ் அப்படிங்கிறாங்க. சூப்பராக சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சுல அப்படிங்கிறாங்க. நான் சாப்பிட்லன்னு ஒரு வார்த்தை கூட நீ கேட்கல அப்படிங்கிறாங்க. ரோகிணி, நீ தான் விரதம் இருக்கல, எனக்கு தெரியும்ல அப்படிங்கிறாங்க. சரி, நான் சாப்பிடலையே, நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறதுக்காவது நீ வந்து இந்தானமாக சாப்பிட்ருக்கட்டாமா, இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, நீ விரதம் தானே, உங்கள் அப்பா வந்து சீக்கிரம் வெளில வருவாங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ், எங்கள் அப்பா வெளில வர்றது வரத்தான் செய்வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, நம்ம 30 லட்ச ரூபா வந்துருச்சு, உங்கள் அப்பா வந்தாருன்னா நம்மகிட்ட சில கோடி ரூபாய் கொடுப்பாரு, அந்த கோடியை வச்சு நம்ம பல கோடியாகிடலாம்ல அப்படிங்கிறாங்க. மனோஜ், எங்கள் அப்பாட்டிருந்து வர்றது வரட்டும், நம்ம இந்த 30 லட்ச ரூபா வச்சு நம்ம பெருக்க தான் பார்க்கணும் ஃபஸ்ட்டு. நம்ம இந்த பணத்து விஷயத்த ஹாலில் வச்சோ வேறு எங்கேயோ பேசினா மாட்டிப்போம். முத்துக்கு ஏற்கனவே சந்தேகம் வந்துருச்சு, எங்கள் அப்பா எப்படி பணம் அனுப்புனாரு போயிட்டாருன்னு சொல்லிலாம் வேறு கேட்குறாரு, உனக்கு தெரியும்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், அவன்கிட்ட கொஞ்சம் தெளிவாக தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி, நீ பார்லருக்கு போகிறியா, நீ போகலையா அப்படிங்கிறாங்க. பார்லருக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. சரி போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. பார்லருக்கு கிளம்பி போகிறாங்க. விஜயா கேட்குறாங்க, என்ன ரோகிணி இப்போ தான் வந்து உடனே கிளம்புற அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, இல்லை அத்தை, பார்லர் ஓனர் இன்றைக்கி சத்தம் போடுவாங்க. என்ன பார்லர் ஓனர் சத்தம் போடுவாங்களா? இல்லை அத்தை, என்கிட்ட வேலை பார்க்குற பசங்க வந்து ஒழுங்காக வேலை செய்ய மாட்டாங்க, நான் போனால் தான் பார்லர் ஒழுங்காக வேலை பார்ப்பாங்க, அதான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க.
சரிம்மா 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 நீ போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. மனோஜ் நீ என்ன செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. ஏம்மா கொஞ்சம் சாப்பிட்டோம்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. டேய் பிஸ்னஸ் ஏதோ பண்ண போகிறேன் வைக்க போகிறேன்னா இப்போ தூங்கணுங்கிற அதாம்மா அது ஒரு ஐடியாவில் இருக்கேன், அது சம்மந்தமாக நானும் ரோகிணி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. என்ன பிஸ்னஸ்லாம் பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. ஏம்மா பெரிய ரெஸ்டாரண்ட் வைக்க போகிறேன். என்ன ஹோட்டல் வைக்க போறியா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அது ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட் பெரிய ஹோட்டல் ரவி வேலை பார்க்குறாங்களா அந்த மாதிரி பெரிய ரெஸ்டாரண்ட் வைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. டேய் அதை பற்றி உனக்கு என்னடா தெரியும், நீ இவ்வளோ படிச்சுட்டு ஹோட்டல் வைக்கிறதுக்காண்டா நீ படிக்கணும் அப்படிங்கிறாங்க. அம்மா அவன் வந்துட்டு கம்மியாக படிச்சிருக்கான், அவனே ஒரு சமையல் பண்ணிகிட்ருக்கான் சரியா, நான் வந்து பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சு 5 ஸ்டார் ஹோட்டல் கேள்விப்பட்டிருக்கல, பெரிய பெரிய பணக்காரங்க சாப்பிட்றது, பெரிய பெரிய அதிகாரிகள் சாப்பிட்றது, அந்த மாதிரி பெரிய ஹோட்டல் வைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. நீ அப்படியாடா வச்சா ஓடிடுமாடா அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஒரு நாளைக்கு லாபம் மட்டுமே 40,000 30,000 கிடைக்கும் அப்படிங்க. லாபம் மட்டுமே எவ்வளோ கிடைக்குமா அப்படிங்கிறாங்க. சும்மா லேசாம்மா அப்படிங்கிறது பந்தா பண்ணுதாரு. சர்ரா சர்ரா முன்னேறி வாங்கடா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை வந்துடுறாங்க. ஏங்க நீங்கள் மனோஜ் என்னென்னமோ சொன்னீங்களே நீங்களும் முத்துவும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இல்லை என் பையன் எதுக்குமே அவன் மாட்டான் சோம்பேறி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே அப்படிங்கிறாங்க. நான் ஒரு நாள் என் பையனை சொல்லலை, அவன் அப்படி செய்ய இருக்காத அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன், சோம்பேறின்னு சொன்னது கிடையாது அப்படின்னு இருக்காங்க இப்படிங்கிறாங்க. உடனே முத்து வந்துடுறாரு. என்னப்பா சவுண்டு பலமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலைட்ட மீனா விஜயா சொல்கிறாங்க. ஏங்க மனோஜ் வந்து பிஸ்னஸ் பண்ண தான் போகிறான், எல்லோரும் முன்னாடி ஜெயிக்க தான் போகிறான் அப்படிங்கிறாங்க. உடனே ஜெயிச்சா எல்லாருக்கும் நல்லது தான், சரி நல்லா தான் சரி தான் அப்படிங்கிறாங்க. இங்கே உடனே விஜயா பார்க்குறாங்க. இவன் இப்படி சொல்ல மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, எப்பா எப்படின்னாலும் அவன் பிஸ்னஸ் பண்ண முடியாது அவனால், அதுக்கு முயற்சி வேணுமாப்பா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, என்கிட்ட எல்லாம் இருக்குது, அது ஆரம்பிக்க பணம் பெரும்பங்கு என்கிட்ட இருக்குது, அதனால் என்னால் என்னனாலும் செய்ய முடியும், பணம் இருந்தால் என்னனாலும் நடக்கும், நான் வேலை செய்யாட்ட சம்பளத்துக்கு வேலைக்கு ஆள் வச்சு செய்வேன் அப்படிங்கிறாரு. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, உடல் உழைப்பை காட்டாமல் யாரும் ஜெயிக்க முடியாது மனோஜ், இப்படி பேசாத அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா இந்த காலத்தில் உடல் உழைப்பே காட்ட வேண்டாம், பணம் இருந்தால் போதும், ஏவதுக்கு நம்மளுக்கு சக்தி இருந்தால் போதும், ஒன்றுமே பிரச்சனை இல்லை, பணத்தை அள்ளலாம் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சிரிச்சுட்டு சொல்கிறார், அள்ளலாம் நீ பயங்கரமாக அள்ளுவ அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பார்த்து போயிடுறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, டேய் அப்பாவுக்கே தெரியுது நீ எவ்வளோ அள்ளுவான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூம் பார்த்து போயிடுறாங்க. அப்போ மீனாவும் வந்துடுறாங்க. உடனே மீனாவை மீனாவை பார்த்தோன்னே விஜயாவுக்கு சரியான காண்டாகுது. பெரிய ஆஃபீஸர் மாதிரி தான் அவள் சௌரியத்துக்கு தான் வருவா, வீட்டு வேலை ஒன்றும் செய்ய மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வீட்டு வேலையே செய்யாமல் பாட்டில் போயிட்ட அப்படிங்கிறாங்க. அத்தை வீட்டு வேலை எல்லாம் சமையல் பண்ணி எல்லா வேலையும் பண்ணி வச்சு தான் போயிருக்கேன், வேறு என்ன வேலை செய்யலைன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. என்னடி வாய் நீளுது அப்படிங்கிறாங்க. நீளல அத்தை, வாய் அதிலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு ரூம் பார்த்து போயிடுறாங்க. உடனே முத்து அதை பார்த்து சிரிக்காரு. பரவாயில்லை மீனா பதிலுக்கு பதில் பேசுறதுக்காக கற்று வச்சுருக்கா, இல்லைன்னா எங்கள் அம்மாட்ட காலம் தள்ள முடியாது அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது. சரி ரைட் நம்ம ஒரு தூக்கத்தை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போய் ஒரு தூக்கத்தை போடுறாரு. ரோகிணியும் வேலைக்கு போயிட்டு வராங்க. மனோஜ் பயங்கரமாக தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்தோடனே மனோஜை வந்து தலைவாணி வச்சு 4 வாங்குதாங்க. என்ன மனோஜ் இவ்வளோ நேரத்துக்கே தூங்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி நான் ஒரு 3 மணிக்கெலாம் படுத்துட்டேன், நல்ல தூக்கம் அப்படிங்கிறாங்க. 3 மணிக்கு படுத்துட்டா மணி 8 ஆயிடுச்சு இன்னும் எந்திக்கலைண்ணே அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி நல்லா தூக்கம் வந்துச்சு அதான் தூங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்படி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்படி தூங்கிட்டு சூப்பராக வருவேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி பிஸ்னஸ் பண்ணும்போது நம்ம ஏன் தூங்க போகிறோம், அங்கே வந்து நம்மளுக்கு பணம்னு சொல்லி ஒரு இலக்கோடு இருப்போம், இப்போ இன்றைக்கி ஓய்வு தானே, நம்ம அந்த ரெஸ்டாரண்ட் பார்க்குற வரைக்கும் ஓய்வு தானே அப்படிங்கிறாங்க. சரி நான் சொல்லிவிட்டு பார்லர் போனேன், அதுக்கப்புறம் நீ இந்த ரெஸ்டாரண்ட் வைக்கிறதுக்கு ஏதாவது இடம் பார்க்கறதுக்கு நீ ஏதாவது முயற்சி பண்ணியா அப்படிங்கிறாங்க. ரோஹிணி நீ தான் சொன்னேன் வித்தியாட்ட சொல்லி ஒரு ப்ரோக்கர் வச்சு பார்க்கணுன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. நான் சொன்னேன் நீனும் உன் சைடில் ஏதாவது பார்க்கலாம்ல, வேலை சீக்கிரம் முடிஞ்சால் நல்லது தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோஹிணி என்ன சரி நான் நாளையிலேருந்து பார்த்துட்றேன் அப்படிங்கிறாங்க. உனக்கு ஃப்ரெண்டுன்னு யாருமே கிடையாதா மனோஜ் அப்படிங்கிறாங்க. இருக்காங்க எல்லாருமே செட்டில் ஆகிட்டாங்க, அங்கங்கே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவங்ககிட்ட கேட்டு சொல்லலாம்ல அப்படிங்கிறாங்க. இல்லை நான் ஃபோன் அடித்தா யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. நீ அடித்தா யாரும் எடுக்க மாட்டாங்களா, அப்போ அவங்க ஃப்ரெண்டா அப்படிங்கிறாங்க. ஆமாம் என்ன என் ஃபோன் அடித்தா அவன் எடுக்கலன்னா அவங்க ஃப்ரெண்டு இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. உடனே ரோகுன்னு நினைக்காங்க, இப்படி இன்னசென்ட்டாக இருந்தால் எப்படி அவங்க உன்னை ஃப்ரெண்டாக ஏற்றுப்பாங்க மனோஜ் போ மனோஜ் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி கோவப்படாத, நான் நாளைக்கு காலையிலே போய் ரெஸ்டாரண்ட் வைக்கிறதுக்கு இடம் இருக்கா எங்கே வரணும்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ் அதை செய், நானும் வித்தியாட்ட பார்க்க சொல்லியிருக்கேன், ஆனால் வித்தியாவை நம்ம நம்பக்கூடாது, அவள் வந்து நம்மளுக்கு பார்த்துறன்னு கட்டாயமும் கிடையாது, அவள் வேலையை பார்த்துட்டு போயிட்டா ப்ரோக்கர்கிட்ட சொல்லலை அப்படின்னா நம்மளுக்கு லேட் ஆகிட்டே இருக்கும், இந்த 30 லட்ச ரூபா நம்ம கையிலேருந்து செலவாயிடக்கூடாது, அது போக நம்ம 2 பேரும் ஏதாவது வகையில் ஓட்டவாய் விட்டோம் அப்படின்னா அந்த பணம் வந்து முத்து வாங்கிடுவார், முத்து வாங்கிட்டான் அப்படின்னா அவங்க அப்பா எல்லாருக்குமே சமமாக பிரித்து கொடுத்துருவாரு, நம்மளுக்கு ஒன்றுமே மிஞ்சாது பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி நம்ம அதை வந்து கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் காலையிலேயே ஃபோன் அடிக்கிறாங்க முத்துக்கு ஜீவா. இந்த மாதிரி முத்து எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. மேடம் சொல்லுங்கள் மேடம் அப்படிங்கிறாங்க.
நீங்கள் கனடா போகலையா மேடம் அப்படிங்கிறாங்க. போகல முத்து, எனக்கு கொஞ்சம் காரில் நீங்கள் கொஞ்சம் ஒரு இடத்துக்கு கூட்டி போகணும், வாங்க அந்த ஹோட்டலுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. வரேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே இன்னொரு லேடி இருக்கிறாங்க. இது யார் மேடம் அப்படிங்கிறாங்க. என்னோடய ஃப்ரெண்டு தான், பார்க்க வந்திருக்காங்க, நாங்கள்லாம் கொஞ்சம் வெளியில் சுற்றணும் அப்படிங்கிறாங்க. எங்கே போகணும் மேடம் அப்படிங்கிறாங்க. கனடாவுக்கு என்னால் போக முடியல, இங்கே ரொம்ப வெயிலாக இருக்குது, அதனால் வந்து ஊட்டி கொடைக்கானல்னு சொல்லிட்டு குளிர் பிரதேசத்துக்கு போகலான்னு இருக்கேன், நீங்கள் வரலாமா அப்படிங்கிறாங்க. வரலாம் மேடம், ஆனால் வீட்டில் மட்டும் தகவல் சொல்லணும் மேடம் அப்படிங்கிறாங்க. யாருக்கு, உங்கள் வீட்டுக்கு சொல்லணுமா, சரி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவுக்கு ஃபோன் அடிச்சு சொல்கிறாங்க. மீனா, நான் வந்து 2 நாள் வந்து வெளியூர் போனால் நீ வந்து பூக்கடையை நடத்திடுவியா அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க வீட்டில் பூ கட்டி தானேங்க நான் டெலிவரி பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் எங்கே போனாலும் கவனமாக போகணும், வரணும், டயத்துக்கு சாப்பிட்ணுங்க அப்படிங்கிறாங்க. சரி மீனா, நான் கரெக்ட் டயத்துக்கு சாப்பிட்ருவேன், பார்த்து தான் போவேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஜீவா கேட்குறாங்க, உங்கள் வீட்டை மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அவள் தானேங்க எனக்கு எல்லாம் அப்படிங்கிறாங்க. உடனே இப்படி ஒரு கணவன் கிடைக்க உங்கள் வீட்டம்மா கொடுத்து வச்சுருக்கணும். ஸ்டேஷன் முன்னாடி நின்றாங்களா, அவங்க தானே அவங்க ஒய்ஃபா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க ரொம்ப அழகாக இருந்தாங்க, பார்க்கவும் நல்ல பவியமான பொண்ணு, நல்ல பொண்ணாக இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் மேடம், கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு, எங்கள் அப்பா பார்த்து அப்படி ஒரு பொண்ணை கட்டி வைக்கலாம், என் லைஃப்பில் அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வந்திருக்காது, இன்றைக்கி இவ்வளோ சந்தோஷமாக நான் இருந்திருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன முத்து சொல்கிறீங்க, இன்றைக்கி டிரைவராக இருந்து கஷ்டத்தானே படுறீங்க, இவ்வளோ நல்லா இருக்கேன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. மேடம், பணங்கிறது வந்து பேரளவுக்கு தான் மேடம், மனதளவில் வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னா காரணம் அவளை கட்டினதுனால தான். எனக்கு தாய் அன்பே கிடைக்காம இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து, உங்களுக்கு அம்மா கிடையாதா அப்படிங்கன்னு கேட்குறாங்க ஜீவா. அம்மாலாம் இருக்காங்க மேடம், ஆனால் என்னையும் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு தாய்க்கு தாயா, ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டாக, மனைவிக்கு மனைவியாக இருக்கிறது என்னோடய மீனா தான். மீனாட்ட நான் எதுவுமே சொல்லாமல் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மனநிலையில் இருக்க மேடம். முன்னாடி அப்படியே இல்லை மேடம், நான் வந்து என் விருப்பம் போல் செஞ்சிட்ருந்தேன், ஃபுல்லாக சரக்கு அடிச்சிட்டு இருப்பேன். இப்போலாம் மீனாவுக்கு தெரியாமல் நான் ஒன்றுமே செய்கிறதில்ல. மீனா சரக்கு அடிக்கிறதுக்கோ எதுக்கோ அலோவ் பண்ணுறதும் இல்லை, என்னை அப்படியே கம்ப்ளீட்டாக மாற்றிட்டா மேடம். இந்த காரு, நான் ஓட்டிகிட்டு இருக்க காரு கூட அவள் வாங்கி கொடுத்தது தான் அப்படிங்கிறாங்க. அவங்க வீட்டில் நல்லா வசதியாக அப்படிங்கிறாங்க. வசதிலாம் இல்லை மேடம், அவங்க பூ கட்டி விற்கிறா, அந்த பூ கட்டி விற்ற பணத்தில் எனக்கு வாங்கி தந்திருக்கா மேடம் அப்படிங்கிறாங்க. உண்மையிலே உங்கள் வீட்டம்மா ரொம்ப அன்பாக வச்சுருக்காங்க, நீங்களும் அவங்க மேலே ரொம்ப பாசமாக இருக்கீங்க. உங்களை பார்க்கும்போது எனக்கே பொறாமையாக இருக்குது. எனக்கு இப்படி ஒரு லைஃப்லாம் கிடைக்கவே இல்லை. எனக்கு கிடைச்ச லைஃப்பில் வந்து எனக்கு ஏமாற்றம் மட்டும்தான். என்னை வந்து யாருமே அன்புக்காக பார்க்கல, பணத்துக்காகவும் ஆசைக்காக தான் பழகுனாங்க. ஆனால் வந்து உங்கள் அன்பு அப்படி இல்லை அப்படிங்கிறாங்க. மேடம், எங்கள் அப்பா தேர்ந்தெடுத்தது வந்து கரெக்டாக இருக்கணும் மேடம் அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா மேலேயும் நல்ல மரியாதை வச்சுருக்கீங்களே அப்படிங்கிறாங்க. ஆமாம் மேடம், எங்கள் அப்பா தான் மேடம் எனக்கு உயிர், எங்கள் அப்பாவும் மீனாவும் இல்லைன்னா இந்த உலகத்தில் நான் ஏன் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவேன். அந்தளவுக்கு எனக்கு அவங்க 2 பேரும் பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முத்து. சரி, நம்ம கொடைக்கானல் கிளம்பலாமா, உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாமே இருக்கா, நான் எடுத்து தரணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் நான் எப்போவுமே 2 செட் ட்ரெஸ்ஸை வந்து நான் காரில் வச்சுருப்பேன் மேடம் அப்படிங்கிறாங்க. வெரி குட் வெரி குட் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மேடம், தொழிலில் அப்படி தானே மேடம் இருக்கணும், சில நேரம் வெளியூர் கிளம்ப வேண்டியிருக்கும், அதனால் நான் வச்சுருப்பேன் மேடம் அப்படிங்கிறாங்க. உடனே வண்டி கொடைக்கானல் போகுது. கொடைக்கானல் போகும்போது கேட்குறாங்க முத்து, மேடம் நீங்கள் கனடா போகணுன்னு அன்றைக்கி சொன்னீங்கன்னா நான் கனடா போயிருப்பீங்க அப்படின்னு நினச்சேன் மேடம் அப்படிங்கிறாங்க. அன்றைக்கி தான் பார்த்தீங்களே ஸ்டேஷன்ன்றதுனால என்னால் போக முடியல, நேரம் ஆயிடுச்சு, அடுத்த அவள் ஃப்ளைட் டிக்கெட் வரும்போது தான் போக முடியும், உடனே கிடைக்காதுல்ல அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா மேடம், நாங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுவோம், கிடைக்கலன்னா 2 நாள் கழிச்சு கிடைக்கும், 3 நாள் கழிச்சு கிடைக்குமாங்க, அது மாதிரி ஃப்ளைட் டிக்கெட்டும் அப்படி தானே மேடம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து உடனே ஃப்ளைட் கிடைக்காது, அதனால் புக் பண்ண சொல்லியிருக்கேன் ஏஜென்சியில், அடுத்தாப்புல புக் பண்ணோன்னா போகணும். அது வரைக்கும் எனக்கு இங்கே இருக்க முடியல, ரொம்ப வெயில், கனடாவில் வந்து இப்படி இருக்காது, நல்லா கூலாக இருக்கும், அதனால தான் என்னால் சமாளிக்க முடியல அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டு பக்கத்தில் இருந்து சிரிக்கிறாங்க. ஏன்டி சிரிக்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை, இதுக்கு முன்னாடி நீ இதே சென்னையில் இருந்த வெயிலில் தானே இருந்த, இப்போ நீ கனடாவுக்கு போய் சம்பாரித்த உடனே இங்கே இந்தியாவும் இங்கே சென்னையும் வந்து உனக்கு ஒரு மாதிரி தெரியுதா அப்படிங்கிறாங்க. இல்லடி, அங்கே கொஞ்ச நாள் பழகிட்டோம்ல, 6 மாதம் அங்கே பழகிட்டேன். மேடம் நீங்கள் போய் 6 மாதம் தான் ஆச்சா அப்படின்னு கேட்குறாங்க. 8 மாதம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓ 8 மாதத்துல இவ்வளோ பெரிய டெவலப் ஆகிருக்கீங்க மேடம் அப்படிங்கிறாங்க. நல்லா உழைச்சேன், பெரிய ஆளாக வந்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம் நல்லா உழைச்ச நீ அப்படிங்கிறாங்க. ஏய் சும்மாரி அப்படிங்கிறாங்க. உடனே கொடைக்கானல் போகும்போது கேட்குறாங்க, உங்கள் அண்ணன் கனடா போகணுன்னார போயிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம், அவனாலையும் போக முடியலையா, அவனுக்கு இந்த வருஷம் ஏஜ் முடியுதான், அது ஏஜென்சியில் பணம் கட்ட லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு வேற ஆள் அனுப்பிட்டாங்களாம் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி சரி சரி, எங்கள் மனோஜ் வந்து எதையுமே உருப்படியாக செய்ய மாட்டான் மேடம் அப்படின்ட்டு இருக்காங்க பேசும்போதே முத்து ஜீவாட்ட. ஜீவா என்ன மனோஜா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மேடம், எங்கள் அண்ணன் பேர் மனோஜ் அப்படிங்கிறாங்க. மனோஜ் ஒன்றும் கல்யாணம் ஆயிடுச்சா அப்படிங்கிறாங்க. இப்போ தான் மேடம் ஆயிடுச்சு, அந்த பொண்ணு வேறு பார்லரில் நான் உங்களை கொண்டு விட்டேனே, அந்த பார்லர் தான் வேலை பார்க்குது அப்படிங்கிறாங்க. ஓ என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் அண்ணன் எதுவுமே உங்கள்கிட்ட சொல்லலையா அப்படிங்கிறாங்க. என்னது மேடம், ஒன்றும் தெரியல மேடம், நான் வந்து டிரைவர் என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டான் மேடம் அப்படிங்கிறாங்க. என்ன மேடம் அப்படி கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை,
உங்கள் அண்ணன் வேலைக்கு எதுவும் போகலையா, கிடைக்கலையா? நீங்கள் சொல்கிறத பார்த்தா கிடச்சிரும், அவர் போயிடுவானுன்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம், பணம் கட்டுறதுக்கு லேட் ஆகிட்டோன்னே இப்போ கிடைக்கலையாம். இப்போ வேறு எங்கள் அண்ணனோட மாமனார் வந்து பணம் அனுப்பியிருக்காராம் ஃபாரின் போகிறதுக்கு. ஆனாலும் அவருக்கு பணம் கட்ட நேரம் ஆகிட்டோன்னே கிடைக்கல. என்ன செய்ய பாவம், ஏதோ தொழில் பண்ணணும்னு அலைஞ்சிட்ருக்கான். என்ன தொழில் பண்ண போகிறான்னு தெரில மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் ஓட்டி கார் ஓட்டி போயிட்டுருக்காரு. உடனே ஜீவாவுக்கு அப்போ தான் ஓடுது, ஓ மனோஜ் வந்து ஈயண்ணன் தானா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கண்ணை காமிக்கிறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டும் அப்படியா ஈயண்ணன் தானா அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம காட்டிக்க வேண்டாம். சரி முத்து, உங்கள் அண்ணன் ஃபோன் நம்பர் இருந்தால் கொடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே உங்கள் அண்ணன் ஃபோன் நம்பர், எங்கள் அண்ணன் ஃபோன் நம்பர் எதுக்கு மேடம் அப்படிங்கிறாங்க. சும்மா கொடுங்க அப்படிங்கிறாங்க. எதுக்கு மேடம் அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு கனடாவில் தெரிஞ்ச நிறைய கம்பெனிஸ் இருக்குது, நல்லா சம்பளம் கொடுப்பாங்க, நான் வேணா சொல்லி வேலை வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே மேடம், ரொம்ப சந்தோஷம் மேடம், எங்கள் அண்ணன் ஃபோட்டோ எது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு செல் எடுத்து காட்டுறாங்க. அவன் வந்து நிறைய படிச்சிருக்கான் மேடம், எனக்கு சொல்ல தெரியல, நான் அந்தளவுக்கு படிக்கலை, நான் 7 டிகிரிக்கு மேலே படிச்சிருக்கான், ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்க மேடம். எங்கள் அம்மாலாம் வந்து அவனை தங்கத்தட்டில் வச்சு தாங்கியிருக்காங்க, அந்தளவுக்கு படிக்க வச்சாங்க. ஆனால் ஒரு வேலைக்கும் போக மாட்டான், அந்த பொண்டாட்டி உழைப்பிலே சாப்பிட்டுட்ருக்கான், ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேடம். அவனை என்ன தான் கிண்டல் பண்ணாலும் அண்ணன் மேடம், அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை முத்து, நீங்கள் அவங்க ஃபோன் நம்பர் கொடுங்க, எனக்கு தெரிஞ்ச ஏஜென்சியில் பேச சொல்லி அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்க சொல்கிறேன், 5 காசு கொடுக்க வேணாம், வேலை கிடச்சிரும் அப்படிங்கிறாங்க. மேடம் ரொம்ப நன்றி மேடம் அப்படிங்கிறாங்க. என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறேன், வேக்கன்சி வரும்போது கூப்பிடுவாங்கன்னா உடனே கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க, கண்டிப்பாக அவருக்கு ஒரு நாள் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. மேடம், உங்களை நான் வந்துட்டு கொடைக்கானல் கூட வந்தது மூலமாக எனக்கு ஒரு நன்மையும் கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. முத்து, நீங்கள் எங்களுக்கு வந்து பாதுகாப்பாக கூப்பிட்டு போகிறீங்க வரீங்க, வாக்கு சுத்தமாக இருக்கீங்க, அதெல்லாம் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. இங்கே ஜீவாவுக்கு பயங்கர சந்தோஷம். இந்த மனோஜ் வந்து என்ன வந்து இது பண்ணி 3,00,000 ரூபா வட்டி வாங்கிட்டேன், என்கிட்ட வட்டி முதல்ல வாங்குறேன்னு சொல்கிறா அவங்க பொண்டாட்டி, அவங்களோட டோட்டலாக நான் அந்த பணத்தை அடித்து காமிக்கிற மாதிரி அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. உடனே கொடைக்கானல் விட்டுட்டு ரூம் போட்டு கொடுக்குறாங்க, முத்துக்கு ஒரு ரூம் போட்டு கொடுத்துட்றாங்க. அப்போ இருக்கிற ரூமில் பேசுகிறாங்க, ரூம் அடைச்சிட்டு பேசுகிறாங்க அவங்க ஃப்ரெண்டுகிட்ட. ஜீவா, ஏய் மனோஜ் சிக்கிட்டாண்டி அப்படிங்கிறாங்க. டேய் இனிமேல் நீ என்ன செய்ய முடியும், இது வந்து மனோஜோட தம்பியாம்ல அப்படிங்கிறாங்க. அவர் தம்பியாக இருந்துட்டு போட்டோம், இவருக்கு தெரிய வேண்டாம், அவனை வந்து நாசுக்காக பணத்தை அடிப்போம், நம்ம அடித்தோம்னே தெரிய வேண்டாம், நான் வந்து இந்த நாட்டை விட்டு வெளில போகும்போது தெரிஞ்சுட்டு போகுது அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற, ஏற்கனவே நீ பணத்தை அடித்து மாட்டிக்கிட்ட, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்க, இப்போ அடித்தா தெரிஞ்சிடாதா அப்படிங்கிறாங்க. அப்போது நான் ஆதாரத்தோடு அடித்தேன், மாட்டிக்கிட்டேன், இப்போ ஆதாரம்லாம் அடித்தா என்ன செய்வாங்க, பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜுக்கு பணம் வந்ததுனால ரொம்ப சந்தோஷமாக இருப்பாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போது மனோஜுக்கு எப்படியாவது இந்த பணத்தை வாங்கி அவன் மனோஜ்கிட்ட இந்த பணத்தை எப்படியாவது வாங்கி ஆகும்னு நினைக்காங்க. அப்போ தான் பிளான் பண்ணுறாங்க. அவன் ஃப்ரெண்ட்டை கேட்குறாங்க, உனக்கு தெரிஞ்சு 2-3 ஜென்ட்ஸ் நடிக்க தெரிஞ்சவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்குடி அப்படிங்கிறாங்க. இல்லை, அந்த பணத்தை நம்ம ஆடுக்கு மாதிரி ஆடி அந்த பணத்தை வாங்கி ஆகணும், என்கிட்டே அந்த பணத்தை வாங்கிட்டான், நான் எத்தனை பேர்கிட்ட சிட்டிங் போட்டு பணத்தை வாங்கியிருப்பேன், இவன் என்கிட்டே பணத்தை வாங்கிட்டு அவள் பொண்டாட்டி ரோகிணி வேறு திமிரு பேச்சு பேசிட்டு போகிறா, நீ பார்க்குறத பாருடி அப்படிங்கிறான். நான் பார்க்குறத அவன் பார்க்கட்டும், பண்ணிடணும், இது பண்ணி ஆகணும், அவன் ஃபோன் நம்பர் தான் வாங்கிட்டேன் மேம், நம்பர் மாற்றிருப்பான் போல், அவன் நம்பரை நான் வாங்கிட்டேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அந்த நம்பரை வச்சே பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையை 2-3 பேராக செட் பண்ணுறாங்க. ஜீவா செட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஒரு சென்னையில் ஒரு லாட்ஜ் எடுத்தாங்க, நீங்கள் கனடாவுக்கு வேலைக்கு எடுத்த மாதிரி அப்படி வேலை பார்த்த மாதிரி நீங்கள் சும்மையாவது விளம்பரம் பண்ணுங்கள், லோக்கல் பேப்பரில் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒரு செல் நம்பர் தரேன், அதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புங்க, கனடாவில் வேலை வேக்கன்சி இருக்குது, சம்பளம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. உடனே எல்லா தகவலுமே சொல்கிறாங்க. 5 லட்ச ரூபா சம்பளம், கனடாவில் வேலை, தங்குறதுக்கு இடமெல்லாம் ஃப்ரீ, அது போக ஃபேமிலியோடு நீங்கள் வரலாம், உங்களுக்கு 10 வருஷம் நீங்கள் தொடர்ச்சியாக வேலை பார்த்தீங்க அப்படின்னா அங்கே சிட்டிசன்ஷிப்பை வாங்கிட்டு வரதுக்கு கம்பெனி எல்லா முயற்சியும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. இந்த எஸ்எம்எஸ் வந்து ஒரு செல் நம்பருக்கு போகுது. செல்லை பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. ரோஹிணி அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. கனடா வேலை மறுபடியும் எனக்கு ஆஃபர் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், இது வேறு ஏஜென்சி இன்டர்வியூ எடுக்காங்களா ஒரு லாட்ஜில், அவங்க வந்துட்டு கனடா அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக அந்த ஏஜென்சியில் என் நம்பர் வாங்கி அட்ரஸ் வாங்கியிருப்பாங்க போல், எனக்கு மெயில் பண்ணியிருக்காங்க, செல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோஹிணிக்கு பயங்கர சந்தோஷம். அவன் மனோஜ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனோஜ், நானும் கனடா போகிறது தான் ரொம்ப ஆசைப்பட்டேன், இங்கே வந்து ரெஸ்டாரண்ட் வைக்கலாம்னு சொல்லி அரை மனசோட சொன்னால் கூட நம்ம ஃபாரினில் போய் செட்டில் ஆகாத மாதிரி ஆகாது. இங்கே பாரு ரோஹிணி, தங்குறதுக்கெலாம் இடம் கொடுக்குறாங்களாம், அது போக ஃபேமிலியோடு வந்துக்கலாமா, அது போக 5 நாளில் வேலை ரெடி ஆயிருமா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோஹிணிக்கு பயங்கர சந்தோஷம். ஆஹா, 5 நாளில் நம்ம ஃபாரின் போயிட்டோம் அப்படின்னா இந்த ஆன்ட்டிகிட்டேருந்து நம்ம தப்பிச்சிட்டோம்,
சரியா? இந்த தினேஷ், இந்த பேங்க்கு, இந்த லொட்டு லொசுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம பாட்டில் அங்கே போய் செட்டில் ஆகிடலாம்னு சொல்லிட்டு மனோஜ் இந்த வேலையை விட்டுறாத மனோஜ் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, இன்டர்வியூ போகிறேன், நீனும் என் கூட வா அப்படிங்கிறாங்க. உடனே நான் வரணுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, 5,00,000 சம்பளத்துக்கு ஒரு வேலைக்கு இன்டர்வியூ போகிறேன், அது நீ என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ், நான் வரேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்படிங்கிறாங்க வெளில போய். உடனே என்ன மனோஜ் அப்படிங்கிறாங்க. ஏம்மா எனக்கு மறுபடியும் கனடாவில் வேலை கிடைக்க போதுமா அப்படிங்கிறாங்க. என்னடா ரெடி பண்ணிட்டியா, அதே ஏஜென்சியில் பணம் கட்டி ரெடி பண்ணிட்டியா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இன்னொரு இன்டர்வியூ போகிறேன் அப்படிங்கிறாங்க. அவனே முத்து சொல்கிறாரு, ஏம்மா இன்னும் இன்டர்வியூ தான் தலைவர் போகிறாரு, வேலை உறுதியாகலை அப்படிங்கிறாங்க. அங்கே மீனா சிரிக்கிறாங்க. சிரிங்கடா சிரிங்க, எவ்வளோ நாள் சிரிப்பீங்க நானும் பார்க்குறேன். இப்போ நான் வந்து 5,00,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறேன், கனடாவில் செட்டில் ஆக போகிறேன், கனடா சிட்டிசன்ஷிப் ஆக போகிறேன்னா ஆகிறேன்னா ஆகலையான்னு பாரு அப்படிங்கிறாங்க முத்துட்ட. உடனே முத்து சொல்கிறாரு, சூப்பர் நீ ஆயிடுவ அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மீனா சொல்கிறாங்க, ஏங்க நீங்களே இப்போ தான் கொடைக்கானல்லேருந்து வந்திருக்கீங்க, ரெஸ்ட் எடுங்க முதல்ல அப்படிங்கிறாங்க. சரி மீனா, நான் தூங்க போகிறேன், அவன் ஏதாவது காமெடி பண்ணிகிட்ருப்பான், நீ தனியாக சிரிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் தூங்கிடுறாரு. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, எந்த வேலையும் நல்லா விசாரணை பண்ணிப்போ, பணத்துக்காக ஆசைப்பட்டு நிறைய பேர் என் நாட்டில் ஏமாத்துறாங்க, வைக்கிறாங்க, என்னெல்லாமோ நடக்குது, நல்லா கவனமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, இவங்க வந்து என்னோடய இமெயிலெலாம் அனுப்பியிருக்காங்க, ஏற்கனவே நான் ஒரு ஏஜென்சிக்கு போனோம்னாப்பா, அவங்கள்ட்ட தகவல் வாங்கியிருக்கணும், என்னோடய இமெயில் ஐடி அவங்களுக்கு தெரியாது, அதுபோக என்னுடைய புது செல்ஃபோன் நம்பர்லேருந்து எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாப்பா, கரெக்டாக தான் இருக்கும், இந்த நம்பரை தான் அவங்க எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணியும் மனோஜும் இன்டர்வியூக்கு போகிறாங்க. இப்போ ரோஹிணி வெளியே உட்காந்துருக்காங்க. அப்போ 2 பேர் இன்டர்வியூ பண்ணுறாங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எது படிச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது, நான் 7 டிகிரி படிச்சிருக்கேன், அது படிச்சிருக்கேன், இது படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதிக பிரச்சனையாக பேசுகிறாரு. உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்குது அப்படிங்கிறாங்க. இன்டர்வியூ ஒரு 3 பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. என்ன சார் இன்டர்வியூக்கு கம்மியான நாட்கள் வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. தம்பி வேலை வந்து ஒரே ஒரு போஸ்டிங் தான், அதனால் வந்து ஒரு 100 பேர் வந்திருப்பாங்க, நான் ஏகப்பட்ட பேரை கழிச்சிருப்போம், போய்ட்டவங்க அனுப்பிட்டோம், நீங்கள் வந்து 98வது ஆள் அப்படிங்கிறாங்க. அப்படியா சார், நான் செலெக்ஷன் ஆகிடணும் சார் அப்படிங்கிறாங்க. நீங்கள் செலெக்ஷன் ஆயாச்சு, நீங்கள் தான் இந்த வேலைக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறாங்க. இப்போ அதில் இன்டர்வியூ இருக்கிற மாதிரி ஆட்கள் எல்லாமே இவங்க செட் பண்ண ஆட்கள். அது தெரியாத மனோஜ் வந்து ரொம்ப சந்தோஷமாக, சரி சார் வேலை உங்களுக்கு கிடச்சிருச்சு, 5,00,000 சம்பளம், நீங்கள் 20,00,000 கட்ட வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன சார் போன ஏஜென்சியில் 14,00,000 தான் கட்ட சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. தம்பி இந்த சம்பளம் வேறு யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, ஆமாம் சார் அங்கே 3,00,000 தான் தரேன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே 5,00,000 சம்பளம், தங்கிறதுக்கு இடம் ஃப்ரீ, நீங்கள் ஃபேமிலியோடு வந்து தங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து அங்கே வந்து உங்களுக்கு 7 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போடுவோம், அந்த 7 வருஷம் அக்ரிமெண்ட்டுக்கு அந்த வீடும் கொடுத்துருவோம். அதுக்கு வந்து நீங்கள் டெபாசிட் அமௌண்ட் 10,00,000 நீங்கள் அது கட்ட வேண்டியிருக்கும். அதை வந்து நீங்கள் 7 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ரிட்டர்ன் தந்துடுவாங்க. அது போக 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு வந்துட்டு அங்கேயே சிட்டிசன்ஷிப் வாங்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணணுமோ பண்ணிடுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே சார் நான் கனடாவிலே செட்டில் ஆகிடலாமா அப்படிங்கிறாங்க. நீங்கள் நல்லா வேலை பார்த்தீங்கன்னா அங்கேயே செட்டில் ஆகிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சார் நான் சூப்பராக வேலை பார்ப்பேன், நான் படிச்சிருக்கேன், படிப்புக்காத வேலை தான் சார் அப்படின்னுட்டு இருக்காரு. உடனே வெளியே வராரு, ரோஹிணி எனக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜை கட்டி பிடிச்சி முத்துறாங்க. ரொம்ப சூப்பர் ரோஹிணி, ரொம்ப சூப்பர் மனோஜ் சூப்பர் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, இங்கே நிறைய பேர் இருக்காங்க, இங்கே வேண்டாம், ஆனால் வந்து அவங்க சொல்கிறத நம்ம செய்ய முடியுமான்னு தெரியல, அதான் அவன்கிட்ட கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் அப்படிங்கிறாங்க. 5,00,000 சம்பளங்கிறாங்க. ஆமாம் நீ காமிச்சல அப்படிங்கிற. ஆமாம் 5,00,000 சம்பளம், தங்கிறதுக்கு இடம்லாம் கொடுத்துருவாங்களாம், ஃபேமிலியோடைய ஒய்ஃபோ அவங்க அம்மா அப்பாவோ யாரை கூப்பிட்றாலும் கூப்பிட்டு வந்துக்கலாம், அவங்களுக்கும் பாஸ்போர்ட் விசாலாம் கொடுத்துருவாங்களாம், பாஸ்போர்ட் இல்லை விசாலாம் கொடுத்துருவாங்களாம், நம்ம பாஸ்போர்ட் மட்டும் கொடுத்தா போதுமா, எல்லாமே ரெடி பண்ணி தந்துடுவாங்களாம், தங்குறதுக்கு அவங்க வாடகை எதுவோ கிடையாதான், ஃப்ரீ தானா அப்படிங்கிறாங்க. சூப்பர் மனோஜ் அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த வீட்டுக்கு வந்து 7 வருஷத்துக்கு நம்ம லீஸ் மாதிரி போட்டு கொடுத்துருவாங்களா, அதுக்கு 10,00,000 வருமா, வேலைக்கு 20,00,000 அப்படிங்கிறாங்க. மனோஜ் கரெக்டாக 30,00,000 வருதா, 30,00,000 கம்மியாக வராதான்னு கேளேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ரோஹிணி வேலை ஒரே ஒரு போஸ்டிங் தான், அதுக்கு எனக்கு மட்டும் தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ் அப்போ நம்ம கட்டிடலான்னு சொல்லு, நமக்கு கனடா 5 நாளில் போயிடலான்னு சொல்கிறல, சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. உடனே கேட்குறாங்க, சார் நாங்கள் வந்து செக்காக கொடுக்கணுமா, அக்கௌண்ட்டை மாற்றி விடணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நீங்கள் வந்து கேஷாகவே கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹினிட்ட சொல்கிறாங்க, ரோஹினி நம்ம பணமாக தான் கொடுக்கணுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ் நீங்கள் வந்து பணமாகவே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வெளில போகிறாங்க. போகும்போது ஒரு ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு மனோஜ் நம்ம கனடா போகிறோம் அப்படின்னு கத்துறாங்க. இதை கேட்ட மனோஜ், ரோஹினி இப்படி கத்தாத, எல்லோரும் நம்மளே பார்க்குறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ் நம்ம கனடா போகிறோம் 5 நாளில் அப்படிங்கிறாங்க. வீட்டில் போய் அம்மாட்ட சொல்கிறாங்க, அம்மா எனக்கு கனடாவில் வேலை கிடச்சிட்டு 5 நாளில் நான் கனடா போயிருவேன் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிறேன், அம்மா விட்டு நீ பிரிய போகிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கல் அழுகுறாங்க விஜயா. சரிடா நீ அங்கே போய் செட்டில் ஆக போகிற, சந்தோஷமாக இருங்க 2 பேரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கா அது இது என்னென்ன வேணுமோ எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் காலையிலே கிளம்புறாங்க ரோஹினியும்
இவங்களும் நம்ம மனோஜும். இப்போ எங்கேம்மா போகிறீங்க காலையிலே அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. இல்லை அத்தை இன்றைக்கி தான் வந்து பணம் கட்ட போகிறோம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் நல்ல காரியத்துக்கு போகிறீங்க, அதனால் நல்லவங்க முகத்தில் முடிச்சுட்டு போங்க அப்படிங்கிறாங்க. மீனா ஒரு மாதிரி இருக்காங்க. சரி ரைட்டு, அவங்க ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறாங்க, நம்ம வந்து அவங்க முகத்தில் பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்லவே இருந்துக்கிறாங்க. உடனே ரோஹிணிகிட்ட சொல்கிறாங்க, ரோஹிணி நீங்கள் பணம் கட்ட போகிறீங்க, அதனால் கடவுள்கிட்ட வேண்டிட்டு போகணும், வாங்க உங்களை வந்து நான் வந்து கடவுள்கிட்ட வேண்ட வச்சுட்டு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ரூமுக்குள்ள கூட்டி போய் சாமி கும்பிட்றாங்க. கும்பிட்டுட்டு கடவுளே என் பிள்ளை வந்து வேலைக்காக போகிறான், நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே திருநீர் பூசி விடுதாங்க. ஏம்மா வெற்றியோட தாம்மா திரும்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பந்தாவா ரோஹிணியை கூப்பிட்டு போகிறாரு. உடனே பேங்கில் போய் பணத்தை வித்ட்ரா பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு நேராக போய் அந்த ஏஜென்சியில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாட்ஜுக்கு போகிறாங்க. அந்த சீட்டிங் பண்ணுறவங்ககிட்ட கொண்டு பணத்தை கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னா அவங்க வாங்கிட்டு சொல்கிறாங்க, உங்கள் பாஸ்போர்ட் எல்லாம் கொண்டு வந்துருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் 2 பேர் பாஸ்போர்ட் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. பாஸ்போர்ட் வாங்குறாங்க. உங்கள் சர்டிஃபிகேட் ஒரிஜினல்லாம் நீங்கள் வச்சு கொடுங்க, ஜெராக்ஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெராக்ஸ்லாம் வாங்குறாங்க. வாங்கிட்டு உங்களுக்கு 2 நாளில் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளைட் டிக்கெட்டோட உங்களுக்கு விசாவும் சேர்ந்து உங்களுக்கு போஸ்ட்டில் வந்துடும். அதை வாங்கிட்டு நீங்கள் வச்சுக்கோங்க, அதுலேருந்து 3 நாளில் நீங்கள் கிளம்ப வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க. அப்போ ரோஹிணி கேட்குறாங்க, நம்ம பணம் கொடுத்துக்கு ரிசிப்ட் வாங்கலையே அப்படிங்கிறாங்க. ரோஹிணி அதான் வந்து அவங்க போஸ்ட்லேயே விசாவும் டிக்கெட்டும் வரணுங்கிறாங்களே, அதுவே நம்மளுக்கு ஆதாரம் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ், நம்ம 5 நாளில் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சந்தோஷமாக வீட்டுக்கு போய் சொல்கிறாரு. விஜயா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அண்ணாமலைட்டையும் சொல்கிறாங்க, அண்ணாமலை நீ நல்லா இருந்தால் சார் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டை வாயில் போடுறாரு. இந்த சூழ்நிலையில் ரோஹிணி வந்து அவங்க ஓனர்கிட்ட ஃபோன் அடித்து சொல்கிறாங்க, மேடம் நான் அவங்க பார்லர் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதான் தெரியுமாம்மா சொல்லுமா அப்படிங்கிறாங்க. என் வீட்டுக்காருக்கு கனடாவில் வேலை கிடச்சிருச்சு, நாங்கள் கனடாவுக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மேடம் நாங்கள் கனடா போகிறோம் 5 நாளில், அதனால் வந்து நான் உடனே சொன்னால் நல்லா இருக்காது மேடம், அதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், நீங்கள் வேறு ஆளை பார்த்துக்கோங்க மேடம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, சாவி கணக்கு எல்லாமே அந்த காயத்ரிகிட்ட கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு எல்லாம் காயத்ரிகிட்ட கொடுக்குறாங்க. காயத்ரிகிட்ட சொல்கிறாங்க, நான் கனடாவில் போய் செட்டில் ஆகிடுவேன், யார் கேட்டாலும் இந்த தகவல்னு சொல்லாத அப்படிங்கிறாங்க. உடனே சரி மேடம் அப்படிங்கிறாங்க. உடனே ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜ் போய் சொல்கிறாங்க, நம்ம கனடாவில் போய் செட்டில் ஆக போகிறோம், துணிமணி எல்லாம் என்னென்ன வேணுமோ எடுத்து வை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கொரியர் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கொரியர் ஆஃபீஸில் வந்து கேட்குறாங்க. சார் உங்களுக்கு கொரியர் வந்த பிறகு வந்து சொல்லுவோம் சார் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி வந்து சொல்கிறாங்க, கொரியர் ஆஃபீஸ் போய்ட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை கொரியர் ஆஃபீஸில் சொல்லதுக்கு போனேன், வந்தோடனே நம்ம வீட்டில் வந்து கொடுக்கணும்ல அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக கொடுத்துருவாங்க, கவலைப்படாத, நம்ம பெரிய ஆளாயிடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜ் வந்து அந்த வேலைக்காக லெட்ரு வரும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார். லெட்டரே வர காணல. உடனே அந்த கொரியர் ஆஃபீஸில் போய் கேட்குறாரு, அவங்க கொரியர் வந்தால் தானே சார் தர முடியும், கொரியர் வந்து நம்ம தந்துடுறோம் அப்படிங்கிறாங்க. சரி சார் சரி சார்னு வந்துடுறாரு. உடனே அவங்க சொன்ன டேட்டும் ஆகிப்போச்சு, இன்னும் நம்மளுக்கு போஸ்ட் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த ஏஜென்சி போய் என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாட்ஜுக்கு போகிறாங்க. அப்போ லாட்ஜில் கேட்குறாங்க, இந்த ரூம் போட்டு தங்கியிருந்தாங்களா, இவங்க எங்கே அளக்காங்களே அப்படிங்கிறாங்க. அவங்க 2 நாள் ரூம் வேணும்னாங்க, கட்டியிருந்தாங்க, இருந்தாங்க, அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் 2 நாள் ரூம் வேணும்னு சொல்லி ஒரு 3 பேர் வந்தாங்க, அவங்க ரூம் போட்டு தங்கியிருந்தாங்க, 2-3 பேர் அவங்கள பார்க்க வந்தாங்க, ஃபைலோட வந்தாங்க, என்ன விஷயம்னு தெரியல அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க கனடாவுக்கு வேலைக்கு அனுப்புகிறோம்னு சொல்லி என்கிட்ட பணம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அந்த விஷயம்லாம் எங்களுக்கு தெரியாது சார், எங்கள் லாட்ஜில் வந்து ரூம் போட்டு தங்கியிருந்தாங்க, நாங்கள் ரூம் கொடுத்துருந்தோம், அவ்வளோதான், நீங்கள் தான் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ் ரொம்பவே ஷாக் ஆகிறாரு. ஆக நம்ம பணம் கட்டி ஏமாந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜுக்கு ஃபோன் அடிக்காங்க ஜீவா. என்ன மனோஜ் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏய் ஏன் நம்பர் உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. எல்லாம் தெரியும், என்ன எல்லாம் போச்சா அப்படிங்கிறாங்க. மனோஜ் திருன்னு முழிக்காரு. இனி என்ன நடக்கும் இந்த மனோஜ் வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.